ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு ட்ரேடிங் செட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா December 19 and previous day closing price வந்து ஸோ 25,455 இந்த ரேஞ்ச் இருக்கு நமக்கு. சாரி, ஓகே. ஸோ நம்ம 25,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் பேஸ்ட் பண்ணுறோம். தென் புட் ஆப்ஷன் பேஸ்ட் பண்ணுறோம் 25,900. ஸோ இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். டேட்டா ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் பண்ணுறோம். தென் புட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். இப்போ லாட் சைஸ் வந்து 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் புட் ஆப்ஷனுக்கு லாட் சைஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த ஆல்கோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு சூப்பர் இண்டிகேட்டர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் நமக்கு ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ க்ளோசிங் ஆஃப் தி கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். ஸோ இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 பாயிண்ட்ஸ் தான் வரும் நிஃப்டியில். ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸ் தான் நமக்கு ஈஸியாக மூவ்மெண்ட் கொடுத்துருந்தோம் 7 பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம 2:1 யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பை என்ட்ரி எடுத்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5,625 இருக்குது. இப்போ ட்ராடவுன் வந்து 4,500 இருக்குது. ஸோ திரும்பவும் நம்ம ட்ரேடிங் முடிவு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 22,125 இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 23,250 இருக்குது. ஓகே. ஸோ இப்போ 33,000 வந்திருக்கு. 48,000. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 50,625 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். தென் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இங்கே பார்த்தா தெரியும். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 115.5. தென் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 122.25. அன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50,625 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப் த பெஸ்ட் ஷோ. தேங்க்யூ.